திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய நிரந்தர எதிரி, எனவே பொய்யான செய்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்லி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை விரிவாக பார்க்கலாம். அதேவேளையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 சட்டசபை உறுப்பினர்களில் 30 பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த 2 முக்கியமான தமிழக செய்திகளுடன் மேலும் பல இலங்கை செய்திகளும் இருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன அவர்கள் பிணையில விடுவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அவருக்கு சாட்சி கையெழுத்து வச்ச 2 பேர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். செய்திகளை பார்க்க முதலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சா பிறகு அடுத்தடுத்து வார செய்திகள் மாற்றி ஒவ்வொரு விதமான செய்திகள் வந்துட்டே இருக்குது. இதில் எந்த செய்தி உண்மையானது, எந்த செய்தியை நம்புறதுன்னு சொல்லி எல்லாருக்குமே குழப்பமாக தான் இருக்குது என்று சொன்னால் மாற்றி செய்திகள் வந்துட்டு இருக்குது. எனவே இந்த கணத்தில் வந்திருக்கக்கூடிய பிந்திய செய்திகள் என்னன்றதை நான் இதில் சொல்கிறேன். இந்த செய்திகள் உண்மையா, இதை நம்பலாமா என்றதெல்லாம் இனி காலமாக விடிஞ்சு கொஞ்ச நேரம் கழித்து தான் எங்களுக்கு தெரிய வரும். ஏன்னு சொன்னால், காலம் ஒரு செய்தி, மத்தியானம் வேறு செய்தி, பின்னேரம் இன்னும் ஒரு விதமான செய்தி என்று சொல்லி ஒரே பரபரப்பாக போய்கொண்டிருக்குது. எனவே இந்த நிமிஷத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய நிரந்தரமான எதிரி, அவர்களுடன் கூட்டு சேருவது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. எனவே பொய்யான போலியான செய்திகளை நம்ப வேண்டாம். ஊடகங்கள் மலினமான உத்திகளை பயன்படுத்தி பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அதனுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் திரையில பார்க்குறீங்க அந்த செய்தியை. இது ஏடிஎம்கே தமிழ்நாடு என்று சொல்லி வெரிஃபை பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று பின்னேரத்தில் இருந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர போகின்றார்கள், அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது என்று சொல்லி மாற்றி செய்திகள் வந்தோண்டே இருக்கின்றன. நான் கூட காணொலியில் அந்த விவரங்களை பகிர்ந்திருந்தேன். இப்படியான ஒரு பின்னணியில் ஒரு விடிகாலை நேரத்தில் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. திமுக எங்களுக்கு நிரந்தர எதிரி என்று சொல்லி அதிமுக சார்பாக குறிப்பிட்ட அந்த வெரிஃபை பண்ணப்பட்ட அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. இது முதலாவது செய்தி. இரண்டாவது திமுக கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பியோரால், அவருடைய பேர் கலாநிதி வீராசாமி, அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு செய்தி போட்டிருக்காரு. என்று சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஒரு வலுவான சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு தீர்மானித்திருக்கிறது. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் பாஜக தடுத்து கொண்டிருக்கிறது, அதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போது என்று சொல்லி ஒரு பக்கத்தில் செய்திகள் பரபரப்பாக வந்துருக்குது. இங்க திமுகவினுடைய எம்பி கலாநிதி வீராசாமி இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக இன்னும் ஒரு செய்தி, அதுவும் இன்றைக்கு விடிகாலை நேரத்தில் வந்த செய்தி. வட இந்தியாவினுடைய பிரபலமான தொலைக்காட்சி என்டிடிவியினுடைய செய்தியில் என்ன போடப்பட்டிருக்கு என்று சொன்னால், அதிமுகவை சேர்ந்த எம்பிமார் 47 பேர், இப்போ எம்எல்ஏக்கள் 47 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார்கள் தானே, அந்த 47 எம்எல்ஏக்களில் 30 பேர் தாவேகாவுக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த 30 பேருமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அதிருப்தியுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்டிடிவி வெளியிட்டுள்ள செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. விடியப்புறம் ஒரு 4 மணி போல இந்த செய்தி வெளியிடப்பட்டு, இந்திய நேரம் விடியப்புறம் 4 மணி போல இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அதிமுகவை சேர்ந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தற்பொழுது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன நோக்கத்துக்காக அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரால தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இது போன்ற பல சந்தேகங்கள் இருக்கின்றன. எனவே அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் என்டிடிவி இப்படியான ஒரு செய்தியை போட்டிருக்கிறது. தங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைத்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது 3 தான் இன்றைக்கு விடியப்புறம் வந்த செய்திகள். எனவே இதை நம்பலாமா இல்லையா, உண்மையா பொய்யான்றதை நாங்கள் போக போக பொறுத்திருந்தான் பார்க்கணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் செய்திகள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும்.
அடுத்ததாக இலங்கை செய்திகள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணை எடுக்க போனவர்கள் கைது செய்யப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்குத்தானே, அதனுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன வந்து கைது செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால் அந்த ஏர்பஸ் கொள்வனவில் வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லி அதில் வந்து நிறைய காசை வந்து சுருட்டி அதில் கொஞ்சத்தை வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தவர் தானே. பிறகு கொஞ்ச காலம் கழித்து அவர் பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தவர். அப்போ ஒரு ஆளை வந்து பிணையில் விடையக்குள்ள நீதிமன்றம் என்ன சொல்லும், சாட்சிக்கு வந்து பிணைக்கு வந்து 2 பேர் கையெழுத்து போடணும், 2 பேர் அல்லது 3 பேர் வந்து கையெழுத்து போடணும் என்று சொல்லி, அப்போ இவரை வந்து பிணையில் எடுக்கிறதுக்கு 2 பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும், நாங்கள்லாம் பிணையில் எடுக்கிறோம் என்று சொல்லி சரி என்று கையெழுத்தெல்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சு ஆளை பிடிச்சி வெளியில் விட்டாச்சு. இப்போ வந்து கபில சந்திரசேனை வந்து பிணையில் விட்டாச்சு. அதுக்கு பிறகு தான் செக் பண்ணி பார்த்தா அந்த பிணையில் எடுக்க வந்த 2 பேர் வந்து ஃபேக்கான ஆக்கலாம், பொய்யான ஆக்கலாம். அது என்ன பொய்யான ஆக்கள், ஆக்கலண்டா உண்மையான ஆக்கள் தானே, அதை 2 பொய்யான ஆக்கள் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு ஆளை வந்து பிணையில் எடுக்க போகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாங்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்க முடியும். நாளைக்கு அவர் விட்டுட்டு எங்கேயாவது ஓடினா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லணும், தானே. அதுதான் இந்த பிணை வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதி என்று சொல்லலாம். ஒரு ஆள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லி, இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த பிணையில் எடுத்த 2 பேருக்கும் அவரை தெரியாதாம், கபில சந்திரசேனவை ஆரண்டே தெரியாதாம், யாரோ ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கணும் போடக்கு. அதுக்கு பிறகு ஆக்கள் 2 பேரும் பிடிச்சி விசாரித்து பார்த்தா ஆளாளுக்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுபட்டுருக்குது. 15,000 ரூபா காசாரன் நைஸாக வந்து கையெழுத்து போடுறியான்னு கேட்டோன்னே, அதுக்கு என்ன சும்மா வர காசா 2 போட்டு கையெழுத்தை போட்டிருக்கணும். எந்த பெரிய கேஸ், எந்த பெரிய ஆள், எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் பெறும்னு சொல்லி ஒன்றையுமே யோசிக்கல. 15,000 ரூபா காசு என்று சொன்னோன்னே உடனே என்று சொல்லி போட்டு ஓடி போய் கையெழுத்தை போட்டிருக்கணும். இப்போ கடைசியாக வந்து பிடிபட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிணையில் எடுக்கைக்குள்ளே வந்து கிராம சேவையாளர் இருப்பார் தானே, ஜிஎஸ், அவருடைய ஒரு சர்டிஃபிகேட்டும் கொண்டு போனவையாம். அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபேக்கான சர்டிஃபிகேட்டாம், அதை வந்து பொய்யான சர்டிஃபிகேட்டாம். அப்போ நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்கார், முதல்ல அதை பிடிச்சி விசாரிங்க, அது எங்கேருந்து எடுத்துன்னு சொல்லி அதையும் விசாரிங்கன்னு சொல்லி. எனவே அதுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பினும் அவர்களும் வந்து பிடிபடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்ட நாள்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரைமறைவில் பல பிரச்சனைகள் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அதுக்கு காரணம் கபில சந்திரசேனவுக்கும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் இடையிலான அந்த நெருக்கம். எனவே ஒரு சில தரப்பினர் வந்து சில பல உண்மைகளை வந்து மூடி மறைக்க ட்ரை பண்ணினமா என்று சொல்லி ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அண்மையில் பதவி விலகிய அமைச்சர் குமார ஜெயக்கொடி, அதாவது எரிசக்தி அமைச்சராக இருந்து இந்த நிலக்கரி பிரச்சனையால் வந்து பதவி விலகி இருந்தவர். அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. அது ஒரு பக்கம் உள்ளக விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. அப்புறம் இங்கால நீதிமன்றத்தில் வந்து இவருக்கு வேறு வழக்குகள் போய்கொண்டிருக்குது. எனவே நேற்று அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். அதுக்கு பிறகு இந்த வழக்கு ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பழைய வழக்கு. அதாவது 2016ஆம் ஆண்டில் இவர் வந்து இலங்கையில் உரக்கூட்டு தாபனம் இருக்குத்தானே, அந்த உரக்கூட்டு தாபனத்தில் வந்து இந்த கொள்வனவு மற்றும் இறக்குமதி உத்தியோகத்தராக அதனுடைய மேலாளராக இருந்திருக்கிறார். அப்போ அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. எந்தெந்த நாடுகளிலிருந்து எவ்வளவு உரத்தை வந்து இறக்குமதி செய்யணும், எத்தனை மூட்டை எத்தனை கிலோ இறக்குமதி செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அவர் தான், குமார ஜெயக்கொடி அவர் தான். அப்பேக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தனக்கு ஃபேவரட்டான ஒரு கம்பெனி ஒன்றுக்கு, தனக்கு சாதகமான ஒரு கம்பெனிக்கு வந்து தூக்கி அந்த கண்ட்ராக்டை வந்து கொடுத்துருக்கிறார். ஏதாவது வாங்கி கொண்டு கொடுத்துருப்பார் போல இருக்கு. அதில் வந்து அரசாங்கத்துக்கு எவ்வளோ நஷ்டம்னு சொன்னால் 88,59,708 ரூபா நஷ்டமாம் அந்த காலத்தில் 2016ஆம் ஆண்டில். எனவே அது சம்பந்தப்பட்ட வழக்கொண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து போடப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து தொடர்ந்து விசாரணையை எடுத்துக்கொண்டு வந்தது. அதுக்கிடையில் வந்து புதிய அரசாங்கம் வந்து இவர் அமைச்சராக வந்துட்டார். அப்போ அமைச்சராக வந்துட்டார்ன்றதுக்காக விசாரணைகளை நடத்தாமல் விடலாமா, விசாரணைகளை வந்து கைவிடலாமா? விடலாது. பழைய காலம் என்று சொன்னால் முந்தின அரசாங்கம் என்று சொன்னால் பார்த்துக்குது, சமாளிக்கலாம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளை வந்து விரட்டலாம் அல்லது வெள்ள வேனை விட்டு தூக்கலாம். என்ன விசாரணையை வைக்கிறீங்க, உங்களுக்கு செய்கிற மேலேண்டி போட்டு வெள்ள வேனை விட்டு கடத்தலாம். அதெல்லாம் சாத்தியம். இப்போ அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வராக்கு முதல் பழைய காலத்தில் அப்படித்தான் நடந்தது. எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்று சொல்லி ஒரு ஆணைக்குழு இலங்கையில் இருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்குமே பெருசாக தெரியாது. அது தானும் தண்டவாடும் என்று சொல்லி ஒரு ஓரமாக குந்தி கொண்டு இருந்தது. பிறகு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்த பிறகுதான் எல்லாருக்கும் சொன்னது, இங்கே பாருங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்று சொல்லி ஒரு ஆணைக்குழு இருக்குது, எல்லாரும் அதில் முறைப்பாடு கொடுக்கலாம், பழைய வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்படும் என்று சொல்லி இப்பதான் பழைய வழக்குகள் எல்லாம் தோண்டி விசாரிக்கப்படுது. அப்படி தோண்டி விசாரிக்கக்குள்ள வந்து ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் மேரையும் அது பாதிக்குது, பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அது பாதிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீதியான விசாரணைகள் நடக்கணும் என்றதுக்காக இப்ப குமார ஜெயக்கொடி அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கை வந்து முறையாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. எனவே இந்த விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஜூன் மாதம் 17ஆம் தேதி அடுத்த வழக்கு தவணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
லாஃப் எரிவாயுவினுடைய விலைகள் நேற்று நள்ளிரவிலிருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12.5 கிலோகிராம் எடையுள்ள அந்த சிலிண்டர் இருக்குது தானே, அதனுடைய விலை வந்து 545 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புது விலை வந்து 6245 ரூபா, 6245 ரூபா. அதே போல் 5 கிலோ சிலிண்டர் வந்து 220 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை வந்து 2500 ரூபா என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் நேற்று நள்ளிரவில் இருந்து நடைமுறைக்கு வந்துள்ளன.